عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1444 ரபி உசானி மாதம் 17ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் சலாஹ் அல் புதைர் அவர்கள் பொறாமை எனும் நோய், அதற்கான காரணம், அதனுடைய அடையாளம், அதற்கான சிகிச்சை எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், நாளைக்காக உங்களது ஆத்மா எதனை முன்படுத்தி இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன், நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் நுட்பமாக அறிந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்று சூரா அல் ஹஷ்ரின் 18வது வசனத்தை கூறி தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக, அன்பார்ந்தவர்களே, எல்லா விதமான இழிவான கேவலமான விரும்பத்தகாத செயல்களை விட்டும் பரிசுத்தப்படுத்துவது இன்றியமையாத ஒரு தேவையாக இருக்கிறது. அதே போன்று சிறப்பான எல்லா பண்புகளையும் நம்மிடத்திலே வரவழைத்துக் கொள்ள வேண்டும். மாற்றமான விரும்பத்தகாத எல்லா பண்புகளை நம்மை விட்டு தூரப்படுத்தி சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். உண்மையிலே இதுதான் ஒரு பரிபூரணமான முழுமைத்துவமான விடயமாக இருக்கிறது. இவ்வாறு அழிக்கக்கூடிய, கேவலப்படுத்தக்கூடிய கேவலமான ஒரு விடயங்களில் ஒன்றுதான் தாஉல் ஹசத், பொறாமை என்ற நோயாக இருக்கிறது. இந்த பொறாமை என்ற நோயாகிறது கெடுதியை வரவழைக்கும். அந்த மனிதரிடத்திலே பல மாற்றங்களை ஏற்படுத்தும். சாபத்தையும் அவநம்பிக்கைக்குரிய அடையாளமாக அது இருக்கும். அது மாத்திரமல்ல, பொறாமை கொள்ளக்கூடிய அந்த மனிதன் எந்த அளவுக்கு போய் சேருவான் என்றால், தனது சகோதரனிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு நிஅமத், ஒரு அருள், ஒரு நல்ல விடயம் அவனிடத்திலிருந்து நீங்கி என்னிடத்திலே மாத்திரம் இருக்க வேண்டும் என அந்த பொறாமை கொள்ளக்கூடிய மனிதன் எண்ணுவான். தனது சகோதரனுடைய நல்ல விடயங்கள் அழிந்து தனக்கு அவைகள் தன்னிடத்திலே மாத்திரம் குடிகொள்ள வேண்டும் என்று அவன் ஆசை கொள்வான். அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே பொறாமை கொள்ளக்கூடிய மனிதனை எவ்வாறு நாம் அறிந்து கொள்வோம் என்றால், அவனுடைய உணர்வுகள் மூலமாக, அவனுடைய பேச்சுவார்த்தைகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். எத்தனையோ மனிதர்கள் உள்ளத்திலே குமுறிக்கொண்டு பொறாமைக்காரர்களாக இருக்கக்கூடியவர்களை எல்லாம் அவர்களுடைய வார்த்தைகள் வெளிப்படுகின்ற போது அவருடைய பொறாமையை புரிந்து கொள்ளக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. பொறாமை கொள்ளக்கூடியவனுக்கு 3 அடையாளங்கள் இருக்கிறது. அதில் முதலாவது, கண்முன்னே இருந்தால் புகழ்ந்து பேசுவான். அவன் கண்முன்னிருந்து மறைந்து விட்டால் புறம் பேசக்கூடியவனாக இருப்பான். அவனுக்கு ஏதாவது துன்பங்கள், துயரங்கள் ஏற்பட்டால் சந்தோஷப்படக்கூடியவனாக இருப்பான். கண்முன்னே புகழுவான், தன்னிடத்திலிருந்து மறைந்து விட்டால் புறம் பேசுவான். அவனுக்கு ஏதாவது தீங்குகள் நடந்து விட்டால் அதனை பற்றி மகிழ்ச்சியுறக்கூடியவனாக இருப்பான். இது பொறாமைக்காரனுடைய அடையாளமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, பொறாமை கொள்ளக்கூடிய மனிதன் பிறருடைய அந்த நியமத்துக்கள், அருள்கள் அவனை விட்டு நீங்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். அவர்களுக்கு அந்த இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சிக்குரிய விடயங்கள் அவனிடத்திலே தொடராக இருப்பதை அவன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் பிறருக்கு வழங்கிய நியமத்துக்களை, அல்லாஹுடைய கலாவை பொருந்தி கொள்ள மாட்டான். பிறர் மூலமாக கிடைக்கக்கூடிய கொடையை கொண்டு அவன் போதும் என்ற மனப்பான்மையுடன் இருக்க மாட்டான். அன்பார்ந்தவர்களே, அவனை விட பொறாமைக்காரன், அவனை விட பிறரிடத்திலே காணக்கூடிய அறிவு அல்லது படைப்பிலே அழகான தோற்றம்,
அதற்கு முரண்படக்கூடியவனாக இருப்பான். உண்மையிலே இவ்வாறான நல்ல விடயங்களை எல்லாம் கொடுத்தவன் அது அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம், அவனுடைய கருணையின் பிரகாரம் நடைபெற்ற அந்த விடயங்கள் மீது இவன் முரண்படக்கூடியவனாக இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் அளந்து அளவு நிறுவை செய்து பங்கீடு செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த சிறப்புகளை பார்த்து கோபப்படக்கூடிய மனிதனாக இந்த பொறாமைக்காரன் இருக்கிறான். அது மாத்திரமல்ல, இவ்வாறு பொறாமை கொள்கின்ற போது அல்லாஹுடைய நீதமான கலா, அல்லாஹுடைய நீதமான அந்த ஏற்பாட்டை அவன் குறை காணக்கூடியவனாக இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த நியமத்தை இது இவனுக்கு பொருத்தமற்றது அல்லது இது இவனுக்கு தகுதியற்றது என்று காரணம் கூறக்கூடியவனாக, நன்மைகள் நியமத்துக்களை வெறுக்கக்கூடியவனாக, அல்லாஹுடைய ஞானத்தை அவன் மறந்தவனாக, அறியாதவனாக இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய நியமத்துக்களை எல்லாம் இல்லாமல் ஆக்குவதற்காக தொடராக அந்த பொறாமைக்காரன் சதி செய்து கொண்டே இருப்பான், கெடுதி செய்து கொண்டே இருப்பான். நீதமாக அழகான முறையிலே அல்லாஹ் பங்கீட்டு செய்த அந்த நியமத்துக்களை பார்த்து அதற்கு எதிராக சதி வேலையில ஈடுபட்டு கொண்டே இருப்பான். இவன் தான் பொறாமைக்காரனாக இருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, ஒரு கவிதையிலே ஒரு கவிஞர் கூறுகிறார், அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், என்னை பொறாமை கொள்ளக்கூடியவனுக்கு கூறுங்கள், அததிரி அலாமன் அஸஅத்தல் அதப், என் மீது பொறாமை கொண்டது நீ யாருக்கு ஒழுக்க வீணமாக ஒழுக்கமற்ற முறையிலே நடந்து கொண்டாய் என்பதை அறிவாயா? அஸஅத அலல்லாஹி ஃபீ ஃபிஅலிஹி, அல்லாஹ்வுடைய செயலிலே நீ கெடுதி செய்து விட்டாய். லிஅன்னக லம் தர்த லீ மா வஹப், அல்லாஹ் எனக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த கொடையை நீ பொருந்திக் கொள்ளாத மனிதனாக இருக்கின்றாய் என்று கவிஞர் கூறுகிறார். எனவே நாம் பொறாமை கொள்ளுகின்ற போது அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்த அல்லாஹுடைய தீர்ப்பை புறக்கணிக்கக்கூடியவர்களாக அல்லது மறுக்கக்கூடியவர்களாக அல்லது விரும்பாதவர்களாக இருப்போம் என்றால் அல்லாஹின் மீதுதான் ஒழுக்கமற்ற முறையிலே நடந்ததாக கருதப்படும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் ஒரு அரேபியர் கூறுகிறார், அதாவது பொறாமையின் மூலமாக அநியாயம் இழைக்கப்பட்டவனை போன்ற ஒரு அநியாயக்காரனை நான் காணவில்லை. அந்த பொறாமை கொள்ளக்கூடிய மனிதன் தொடராக சோகத்திலே இருந்து கொண்டே இருப்பான். பிறரை பற்றி சிந்தித்து சிந்தித்து மகிழ்ச்சியற்றவனாக இருப்பான். அவனுடைய மனசு ஒரு சடைவடைந்த சோர்வடைந்த நிலையிலே இருக்கும். அது மாத்திரமல்ல, அவனுடைய சிந்தனைகள் எல்லாம் அலைபாயக்கூடியதாக, பல திக்கிலும் சிதறக்கூடியதாக இருக்கும். முடிவடையாத ஒரு பதட்டத்துடன் அவன் இருப்பான். அதே போன்று அபுல் லைஸ் அஸ்-சமர்கந்தி ரஹ்மஹுல்லாஹ் கூறுகிறார்கள், பொறாமைக்காரனிடத்திலே அவன் பொறாமை கொள்ளுகின்ற போது பொறாமை படக்கூடியவனுக்கு தீங்கு ஏற்படுவதற்கு முன்னால் பொறாமை கொள்ளக்கூடியவனுக்கு 5 தீங்குகள், 5 பாதிப்புகள் ஏற்படும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அதில் முதலாவது இடைவிடாத துயரம், தொடராத துயரத்திலே, சஞ்சலத்திலே, சச்சரவிலே இருப்பான். இரண்டாவது, அவனுக்கு சோதனைகள் ஏற்பட்டாலும் அதற்கு கூலி கொடுக்கப்பட மாட்டாது, வெகுமதி கிடைக்க மாட்டாது. மூன்றாவது, அவன் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு இழிவான நிலையிலே அவன் கண்டிக்கப்படக்கூடியவனாக இருப்பான். நான்காவது, அல்லாஹுடைய கோபம் அவனுக்கு ஏற்படும். ஐந்தாவது, வாழ்வாதாரங்கள், அருள் வாயில்கள் எல்லாம் மூடப்படும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். எனவே பொறாமை கொள்ளக்கூடியவன் பொறாமை படக்கூடியவனுக்கு போய் சேருவதற்கு முன்னால் 5 தீங்குகள், இடைவிடாத துயரம், வெகுமதியற்ற அதாவது சோதனைகள் வந்தாலும் அதற்கு கூலி இருக்க மாட்டாது, இழிவுபடுத்தக்கூடிய ஒரு கேவலமான ஒரு நிலை, அல்லாஹுடைய கோபம், வாழ்வாதார அருள் வாயில்கள் மூடப்படும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே இவ்வாறாக பொறாமையின் அலைகளை நாம் பார்ப்போம் என்றால் பொறாமையின் மூலமாக அவனுடைய வாழ்நாள் குறுகிவிடும், சிந்தனைகள் எல்லாம் சிதறுண்டு விடும். இப்னுல் முஅத்தஸ் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த பொறாமை என்பது உடல் சார்ந்த ஒரு நோயாக இருக்கிறது. அஸ்மாஇ அவர்கள் கூறுகிறார்கள், நான் நாட்டுப்புறத்திலே, அதாவது பாலைவனத்திலே நாட்டுப்புறத்திலே ஒரு வயோதி நான் பார்க்கிறேன். அவருடைய 2 கண் புருவ முடிகளும் வீழ்ந்து விட்டது. அவருடைய 120 இருக்கிறது. அவரிடத்திலே கேட்டேன், இதற்கான காரணம் என்ன என்று கேட்டபோது அவர் கூறினார், தரக்துல் ஹஸத, பொறாமையை நான் விட்டுவிட்டேன். ஃபபக்கியல் ஜஸது, உடல் எஞ்சி விட்டது. பொறாமையை விட்டுவிட்டேன், எனது உடல்
மிஞ்சி விட்டது, அதாவது என்று அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, பொறாமை பலவிதமான நோய்களையும் அதாவது வாழ்விலே வயதிலே குறைவுகளையும் ஏற்படுத்தும் என்பதை இதனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே உயர்வு என்பது யார் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார்களோ அவருடைய உள்ளத்திலே எந்தவித பகைமையும் எந்தவித ஆத்திரமும் ஒரு நியமத்தை பற்றிய பொறாமையும் இல்லாமல் இருக்கும் என்றால் அவர்கள் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்து விடுவார்கள். அவர்கள் உதாரணமாக அன்சாரி தோழர்களை பாருங்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வருகின்ற போது அந்த முஹாஜிரீன்களை எவ்வாறு தன்னலமற்ற முறையிலே இரக்கமாக வாரி வழங்கி அவர்களை வரவழைத்தார்கள், வரவேற்றார்கள் என்பது ஒரு உதாரணமாக இருக்கிறது. உண்மையிலே அன்சாரிகள் தான் அரேபிய அந்த குழுக்களிலே சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். இவர்களைத்தான் அல்லாஹின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தோழர்களாக, நண்பர்களாக, பாதுகாப்பாளர்களாக, இருப்பிடமாக அவர்கள் தெரிவு செய்து கொண்டார்கள். இதன் காரணமாகத்தான் அவர்களை ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டார்கள் என்ற நல்ல வார்த்தை இந்த யுக முடிவு நாள் வரை கூறப்பட்டு கொண்டே இருப்பதை நாம் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அன்சாரி தோழர்களுடைய புகழை பற்றி கூறும்போது அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜதம் மிம்மா ஊது. ஹிஜ்ரத் வருகை தந்து அந்த முஹாஜிரன்களுக்கு ஏராளமான நிஅமத்துக்கள், கௌரவங்கள் கொடுக்கப்பட்ட போது அவர்களிடத்திலே இருக்கக்கூடியவர்களை பற்றி எந்தவித பொறாமையற்றவர்களாக அவர்களுடைய உள்ளம் சாந்தமாக இருந்தது என்று அல் குர்ஆன் அன்சாரிகளுக்கு சான்று பார்க்கிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே முஹாஜிரின்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல சிறப்புகளையும் அந்தஸ்துகளையும் பல விடயங்களையும் கொடுத்தான். அவர்களை பார்த்து அன்சாரிகள் பொறாமை கொள்ளவில்லை என்பதை அல் குர்ஆன் சான்று பார்க்கிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே எவனுடைய உள்ளத்திலே பொறாமை குடிகொள்கிறதோ அல்லாஹ் அவனை கேவலப்படுத்துகிறான், இழிவாக பேசுகிறான், அவனுடைய செயல்களை எல்லாம் ஒரு கேவலமானதாகத்தான் கருதுகிறான். அல் குர்ஆன் கூறுகிறது, அம் யஹ்சுதூன الناس على ما آتاهم الله من فضله. அல்லாஹ் தனது அருளினால், தனது சிறப்பினால் அவர்களுக்கு கொடுத்தவைகளின் மீது நீங்கள் பொறாமை கொள்கிறீர்களா என்று அல் குர்ஆன் கேட்கிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அருளினால், தனது கருணையினால் பிறருக்கு கொடுக்கக்கூடிய விடயங்களை பார்த்து பொறாமை கொள்வது என்பது ஒரு வரவேற்புக்குரிய விடயம் கிடையாது. தடுக்கப்பட வேண்டிய, தவிர்க்கப்பட வேண்டிய விடயம் என்பதை இதனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, பொறாமை என்பது ஒரு பெரும் பாவமாக இருக்கிறது, உடல் சார்ந்த ஒரு பெரிய நோயாக இருக்கிறது. இது நன்மைகளை எல்லாம் அழித்துவிடும், கவலைகளை எல்லாம் ஈட்டு தரும். அது மாத்திரமல்ல, உள்ளங்களிலே எரியக்கூடிய ஒரு நெருப்பை அது ஏற்படுத்திவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பிறரை பற்றி பொறாமை கொள்கின்ற போது பிறருடைய நிலைமைகளை நினைத்து நினைத்து தனது நன்மைகளை பாழாக்கக்கூடிய, தனது நன்மைகளை இழக்கக்கூடிய ஒரு நிலைக்கு பொறாமைக்காரன் மாறி விடுவான். இவ்வாறானவன் ஷைத்தானுடைய வலையிலே விழுந்து, ஷைத்தானுடைய அந்த அழைப்பிலே போதை ஏறி அவன் அதிலே மயங்கி தனது நன்மைகளை எல்லாம் இழந்து கடைசியிலே வங்குரோத்து காரண திவால் மனிதனாகத்தான் அவன் மாறிவிடுவான். இதுதான் ஷைத்தானுடைய குறிக்கோளும் அவாவும் முயற்சியாக இருக்கும். எனவே ஷைத்தானை பின்தொடர்ந்து நமது நன்மைகளை எல்லாம் இழந்து பிறருடைய நன்மைகளை சுமக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இது போன்ற பொறாமை போன்ற இந்த கெட்ட குணம் நம்மை ஆளாக்கிவிடும். எனவே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தியை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் குரோதம் கொள்ள வேண்டாம், ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ள வேண்டாம், ஒருவரை ஒருவர் துருவி துருவி ஆராய வேண்டாம், நீங்கள் சகோதரர்களாக இருங்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே கேட்கிறார்கள், உங்களுக்கு பாரிஸ் நகரம், ரோம் பிரதேசம் எல்லாம் வெற்றி கொள்ளப்பட்டால் நீங்கள் எவ்வாறு இருப்பீர்கள் என்று கேட்ட போது அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நகூலு கமா அமரன அல்லாஹ், அல்லாஹ் ஏவியவாறு நாம் கூறுவோம் என்று கூறிய போது நபி அவர்கள் கூறினார்கள், அது அல்லாமல் வேறு எதை கூறுவீர்கள் என்று கூறிவிட்டு சொன்னார்கள், அந்த பாரிஸ் நகரம், ரோம் தேசம் எல்லாம் வெற்றி கொள்ளப்பட்டால் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொள்ளுவீர்கள். இதன் காரணமாக உங்களுக்கு மத்தியிலே பொறாமை ஏற்படும், ஒருவரை ஒருவர் துருவி துருவி ஆராய்வீர்கள். இதன் காரணமாக உங்களுக்கு மத்தியிலே குரோதங்கள் வளரும்.
அதற்கு பின்னால் அந்த முஹாஜிரின்களுடைய இருப்பிடங்களுக்கு சென்று ஒருவருக்கொருவர் போராடக்கூடிய ஒரு நிலைக்கு மாறிவிடுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே எவ்வளவு வாழ்வாதாரங்கள் இலகுவான முறையிலே கிடைத்தது. இவைகளை தேவையற்ற போட்டி போடுதல்கள், தேவையற்ற பொறாமை, துருவி துருவி ஆராய்தல், குரோதத்தை வளர்த்து கொள்ளல், இது போன்ற கெட்ட பண்புகள் உள்ளத்திலே வளர்வதன் ஊடாக ஒருவரை ஒருவர் எதிர்கொள்வதற்கு, ஒருவரை ஒருவர் தாக்குவதற்கு எந்த அளவுக்கென்றால் அவனை கொலை செய்தாவது கூட அந்த நியமத்துக்களை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சிக்கக்கூடிய அளவுக்கு இந்த பொறாமை போன்ற கீழ்த்தரமான கேவலமான இந்த நோய் காரணமாக இருக்கும் என்பதை உணர்ந்து இவைகளை நாம் ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனவே ஒரு மனிதரிடத்திலே நன்மைகள் நல்லவைகள் இருக்கும் காலமெல்லாம் அங்கே பொறாமை என்பது இருக்கத்தான் போகிறது. எனவே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கூற்றை பார்க்கின்ற போது, ஒரு அறிஞரை பொறுத்தவரையிலே அவர் பிறருடைய உயர்வுகளை பார்த்து பொறாமை கொள்ள மாட்டார், அவருக்கு தாழ்ந்தவர்களை பார்த்து கேவலப்படுத்த மாட்டார், அவருடைய அறிவை கொண்டு பிரபல்யத்தை எதிர்பார்க்க மாட்டார் என்று இப்னு உமர் அவர்களுடைய ஒரு கூற்று இருக்கிறது. எனவே பொறாமை கொள்வது, உயர்ந்தவனை பொறாமை கொள்வது, தாழ்ந்தவனை கீழ்த்தரமாக கருதுவது, தனது அறிவை உலக பிரபல்யத்துக்காக அல்லது தேவையற்ற ஒரு பொருளாதாரத்துக்காக எண்ணுவது ஒரு ஆரோக்கியமான விடயம் அல்ல என்பதை இதனூடாக புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, ஹாத்திம் அல் அஸம் அவர்கள் கூறுகிறார்கள், நான் மனிதர்களை பார்த்தேன், அவர்கள் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்கிறார்கள். அப்போது அல் குர்ஆன் வசனத்தை நான் பார்க்கிறேன், நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, உலக வாழ்விலே அவர்களுடைய வாழ்வை நாம் அவர்களுக்கு மத்தியிலே பிரித்து வைத்திருக்கிறோம், பங்கீடு செய்து வைத்திருக்கிறோம். ஒருவரை ஒருவர், அதாவது ஒருவரை விட ஒருவரை சில அந்தஸ்துக்களை கொண்டு நாம் உயர்த்தி இருக்கிறோம். சிலர் சிலரை பணியாளர்களாக எடுத்துக் கொள்வதற்காக நாம் இவ்வாறு ஆக்கியிருக்கிறோம். அவர்கள் சேமித்து வைக்கக்கூடியவைகளை விட அல்லாஹுடைய அருள் சிறந்தது என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே இவ்வாறான ஏற்ற தாழ்வுகள் இருப்பது என்பது அதிலும் அல்லாஹ் நன்மையை வைத்திருக்கிறான் என்பதை இந்த திருக்குர்ஆன் வசனத்தினூடாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒருவரை ஒருவர் சிறந்து இருப்பார் என்றால் அது அல்லாஹுடைய ஏற்பாடு என்பதை புரிந்து கொள்வோமானால் பொறாமை என்பது அங்கே ஏற்படுவதற்கு வழியே கிடையாது என்பதை இந்த திருக்குர்ஆன் வசனம் நமக்கு உணர்கொண்டே இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, யார் ஒருவருடைய பார்வையை திசை மாறி அனுப்புகிறாரோ அவருடைய மரணத்தை அவர் கண்டுகொள்வார். யார் கண்டதையெல்லாம் பேராசை கொள்வாரோ அவர் வலுவிழந்து சக்தியற்றவர்களாக அவர் சோர்ந்து விடுவார். யார் தவறான நம்பிக்கை கொண்டு அவர் தவறான நம்பிக்கை கொள்வாரோ, பொறாமையையும் அடக்குமுறையையும் குரோதத்தையும் வரவழைக்கக்கூடிய தவறான அபிலாசைகளை, தவறான நம்பிக்கையை கொள்ளக்கூடியவர்கள் உண்மையிலே முறையற்ற முறையிலே அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் என்றால் இறுதியிலே நஷ்டத்தை தான் அடைந்து கொள்வார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே ஒரு மனிதன் பொறாமைக்காரன் தனது நாவினால் கூறுவான், இன்னாருடைய பணம் போன்று எனக்கு கிடைக்க வேண்டும், இன்னாருடைய பட்டம் பதவி போன்று எனக்கு கிடைக்க வேண்டும், இன்னாருடைய மனைவி போன்று எனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஒரு மனிதன், ஒரு பொறாமைக்காரன் நாவினால் கூறுவான் என்றால் அவனுடைய வார்த்தைகள், அவ்வாறு கூறுகின்ற அந்த பொறாமைக்காரனுடைய சிந்தனைகள் எல்லாம் தேவையற்ற முறையிலே அலை பாய்ந்து கொண்டே இருக்கும். அவனுடைய வார்த்தைகள் கெட்டதாக மாறிவிடும், அவனுடைய செயல்கள் மிகவும் படுமோசமானதாக மாறிவிடும். அது மாத்திரமல்ல, அவன் ஒரு அடிமைக்கும் மடமைக்கு அடிமையாகி அவன் கேவலமானவனாக அவன் மாறிவிடுவான். அல் குர்ஆன் கூறுகிறது, வலா ததமன்னௌ மா ஃபضலல்லாஹு பிஹி பஅதக்கும் அலா பஅத், சிலரை விட சிலரை அல்லாஹ் சிறப்பித்திருக்கக்கூடிய விடயங்களிலே நீங்கள் பேராசை கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேவையற்ற பேராசைகளை இங்கே தடுக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது ஒரு மனிதன் ஒரு பிறருடைய பொருளாதாரம் அழிய வேண்டும், பிறருடைய சொத்துக்கள் இல்லாமல் போக வேண்டும் என்று பேராசை கொள்ளக்கூடிய மனிதனுக்கு தெரியுமா, சில வேளை அந்த பொருளாதாரம் தான் அவனுடைய அழிவுக்கு காரணம் என்பதை அவன் அறிவானா? பொறாமை கொள்ளக்கூடியவன் நினைப்பான், அவனுடைய பொருளாதாரம் அழிந்து எனக்கு வர வேண்டும், அவனுடைய நடவைகள் அழிந்து எனக்கு வர வேண்டும் என்று பொறாமை கொள்ளக்கூடியவன் அறிவானா?
அந்த பொருளாதாரம் தான் அவனுடைய அழிவு என்பதை அறிவானா என்று ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, சில வேளை அந்த நியமத்துக்கள் அவருடைய அழிவுக்கு ஒரு காரணமாக கூட இருக்கலாம் என்பதை இதனூடாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறான கீழ்த்தரமான செயல்களை எல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் இஸ்லாத்திலே பல வழிகளிலே நமக்கு அறிவுறுத்திருப்பதை காணலாம். அன்பார்ந்தவர்களே, சிறப்புடையவர்கள் எப்போதும் அவர்கள் பொறாமையை கொண்டு நிலைத்திருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு சில சிரமங்கள், பொறாமைகள், தீங்குகள் வந்து கொண்டேதான் இருக்கும். எப்போது புகழும் அதாவது மகிமையும் கூடிக்கொண்டு போகிறதோ அவர்களுக்கு எதிரான பொறாமைக்காரர்கள் அதிகரித்துக் கொண்டே இருப்பார்கள். எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே இந்த பொறாமைக்காரர்களுடைய கண்களை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் உயர்வடைந்து விட்டால், ஒரு உயர்ந்த நிலையை அடைந்து விட்டால் அவனை பார்த்து பல பொறாமை கண்கள் அவனை பார்த்து கொண்டே இருக்கும். அவர்களை பார்த்து ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். எனவே இவ்வாறான உயர்வுகளை பார்த்து, அடைவுகளை பார்த்து பொறாமைப்படுவதன் காரணம் எது என்று தேடி பார்ப்போமானால் உண்மையிலேயே அவனை போன்ற கௌரவத்தை நான் அடைந்து கொள்ள வேண்டும், அவனை விட நான் முதன்மையாக இருக்க வேண்டும், ஆட்சி அதிகாரத்திலே நான் தலைமைத்துவத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும், பொருளாதாரத்திலே அளவுக்கு அதிகமான பேராசை, பட்டம் பதவியிலே அளவுக்கு அதிகமான ஆசைகள், இவைகள் தான் அந்த மனிதனை பிறரை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு அவனை மாற்றுகிறது. அன்பார்ந்தவர்களே, அவ்வாறான பேராசைகள், பட்டம் பதவிகள், குரோதங்கள் இல்லாமல் இருக்கும் என்றால் இது போன்ற பொறாமைத்தனங்கள் அவனிடத்தில் ஏற்பட மாட்டாது. அன்பார்ந்தவர்களே, தான் முன்னேற வேண்டும், தான் முதன்மையில இருக்க வேண்டும், தான் தலைவனாக இருக்க வேண்டும், பொருளாதாரத்திலே மேலோங்க வேண்டும் என்ற தப்பான ஆசைகள் தான் பிறருடைய அடைவுகளை பார்த்து பொறாமை கொள்வதற்கு காரணமாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு ஒரு சமூகத்துக்கு மத்தியிலே தீங்கு தரக்கூடிய நோக்கங்கள் பரவி கொண்டிருக்கும் என்றால் அவர்களுக்கு மத்தியிலே இவ்வாறான தேவையற்ற விரும்பத்தகாத விடயங்கள் நடந்து கொண்டிருக்கும் என்றால் அவர்கள் வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களாக, கேலி செய்யக்கூடியவர்களாக, கண்களால் சிமிக்கை செய்யக்கூடியவர்களாக இவ்வாறு இருப்பார்கள் என்றால் உண்மையிலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் ஒருவருக்கொருவர் ஒத்து போக மாட்டார்கள், ஒன்றோடொன்று சேர்ந்து போக மாட்டார்கள், பொறாமை கொள்வார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் அவர் சிரமத்தை தான் ஏற்படுத்துவார்கள், இணங்கி போவதற்கு அவர் உடன்பட மாட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவ்வாறான மனிதர்கள் அறிந்து கொள்ளுங்கள், இவ்வாறு பொறாமை குரோதம் கொள்ளக்கூடிய இருப்பார்கள் என்று சொன்னால் உண்மையிலே அவர்கள் பிறருக்கு எதிராக சதி வலையிலே அவர்கள் தொடராக முயற்சிகள் செய்து சதி செய்து கடைசியிலே வறுமையிலே தான் மரணிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்படுவான். ஒரு அரேபிய ஒரு கவிதை கூறுகிறது, அதாவது யார் பிறருக்கு குழி தோண்டுகிறார்களோ, பிறரை அழிப்பதற்கான சதி செய்கிறார்களோ அந்த சதியை ஏற்பாடு செய்தவன் விழுந்து விடுவான் என்று ஒரு கவிதை கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, பிறருக்கு நாம் குழி தோண்டினால், பிறருக்கு நாம் சதி செய்தால் அதிலே நாம் தான் விழுந்து விடுவோம் என்று இந்த கவிதை கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே எந்த மனிதனும் இந்த பொறாமை என்ற இந்த நோயை விட்டு தப்பிக்க முடியாது. ஆனால் நல்லவர்கள் அவ்வாறான நிலைமைகள் ஏற்படும் போது அவைகளை மறைத்துக் கொள்வார்கள். ஆனால் கேவலமானவர்களோ அதனை வெளிப்படுத்தி விடுவார்கள். யார் இவ்வாறான ஒரு பொறாமை ஏற்படும் என்றால் அதனை மறைத்து அந்த விடயங்கள் இருக்கக்கூடிய மனிதனுக்கு எந்தவித தீங்கும் வந்து விடாமல் வார்த்தைகளாலோ அல்லது செயலினாலோ நல்லவர்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள். அவர்களுக்கு எந்த தீங்கையும் அவர்கள் ஏற்படுத்த மாட்டார்கள். அதாவது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்படுகிறது, அதாவது ஹல் யஹ்சுதுல் முஃமின், ஒரு முஃமின் பொறாமை கொள்வானா என்று கேட்ட போது அவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை நினைவூட்டுகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது தனது சகோதரர்கள் அந்த பொறாமை கொள்வார்கள் என்ற அந்த செய்தியை நினைவூட்டினார்கள். எனவே யாருடைய உள்ளத்திலாவது இது போன்ற பொறாமைகள் வெளிப்படும் என்றால் அவ்வாறு உள்ளத்தினுள்ளே அதனை அமுக்கி மறைத்து விட வேண்டும். அவ்வாறு மறைத்து விடுவார்கள் என்றால் இதனூடாக எந்த தீங்கும் அந்த பொறாமை கொள்ளப்படக்கூடிய மனிதனுக்கு ஏற்பட மாட்டாது. அவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டால் அவர்கள் அதனை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இதனூடாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, யார் ஒரு மனிதன் தேவையற்ற விடயத்தில் ஈடுபடுகிறானோ அவனுடைய தேவையான விடயத்தை அவன் இழந்து விடுவான். யார் கிடைக்கக்கூடியதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளாமல் இருக்கானோ
அவனுக்கு உலகத்திலே கிடைக்கக்கூடிய எதுவுமே போதாததாகத்தான் அவன் கருதுவான். அதே போன்று யார் பிறரை பற்றிய பொறாமையை குரோதத்தையும் வளர்த்துக் கொள்கிறார்களோ அவனுடைய அந்த உள்ளம் தொடராக அந்த பொறாமை கொள்ளப்பட்ட மனிதனை பற்றிய விடயங்களிலே அவன் நீண்டு கொண்டே செல்வான். இதன் காரணமாக அவன் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்குத்தான் அவன் மாறிவிடுவான். ஏனென்றால் பிறரை பற்றி சிந்தித்து சிந்தித்து தன்னை அவன் அழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு அவன் மாறிவிடுவான். அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஒரு பாதுகாப்பு பிரார்த்தனைதான் குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. இது போன்ற பாதுகாப்பு திக்ருகளை ஓதிக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு பொறாமைக்காரர்களுடைய இந்த தீங்குகள் நிகழ்ந்து விட்டது, அவர்களுடைய கண்காணிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்தால், பொறாமைக்காரர்கள் நம்மை பின்தொடர்கிறார்கள் அல்லது நம்மை எதிர்கொள்கிறார்கள் என்று உணர்ந்தால் அவர்களுடைய தீங்கை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கோருங்கள். அவர்களுடைய சதிவலைகளை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கோருங்கள். திக்ர்களை கொண்டு, காலை மாலை திக்ர்களை கொண்டு அவர்களுடைய சூழ்ச்சிகள் இருந்து பாதுகாப்பு பெறுங்கள். இந்த பொறாமைக்காரர்களுடைய கெடுதிகளை விட்டும் பாதுகாப்பை தேடிக்கொள்ளுங்கள். அவர்களுடன் சேர்ந்திருப்பதோ அல்லது அவர்களுடன் கூட உலாவுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். இவ்வாறு நீங்கள் பாதுகாப்பை தேடிக்கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் நமக்கு அல்லாஹ் வாரி வழங்கி இருக்கக்கூடிய நியமத்துக்களை பற்றி பேசுவது ஒரு அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதாக கருதப்படும். அதே நேரத்திலே இந்த நியமத்துக்களை கூறுவதனூடாக பொறாமைக்காரர்களுடைய சூழ்ச்சி நமக்கு ஏற்படும் என்றால் அவைகளை கூட மறைப்பதுதான் ஒரு சிறந்த விடயமாக இருக்கிறது. அஸ்மாஇ அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது பொறாமைக்காரன் உங்களை பார்த்து பொறாமை கொள்வான் என்ற ஒரு நிலை இருந்தால் அந்த விடயங்களை நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள், வெளிப்படுத்த வேண்டாம் என்று கூறுகிறார்கள். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எவ்வாறு கட்டளையிட்டான் என்பதை அல் குர்ஆன் கூறுகிறது. லா தக்ஸுஸ் ருயாக, மகனே நீ கண்ட கனவை நீ வெளியே சொல்ல வேண்டாம். அலா இஹ்வதிக, உனது சகோதரர்களுக்கு நீ சொல்லிவிட வேண்டாம். ஃபயகீது லக கைதா, சில வேளை தீங்கிழைக்கக்கூடிய சதி செய்து விடுவார்கள் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்ட கனவை தனது சகோதரர்களுக்கு கூட வெளிப்படுத்த வேண்டாம் என்று அவர்கள் ஆலோசனை கூறினார்கள். காரணம், எதிர்காலத்திலே நபியாக வரைக்கிறார் என்ற செய்தியை பார்த்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இவ்வாறு ஆலோசனை கூறினார்கள். எனவே இதனூடாக இந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் கூறுகின்ற போது குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது சில வேளை இந்த சதி வலையிலே அல்லது பொறாமையிலே சிக்கிவிடுவோம் என்றால் சில நியமத்துக்களை வெளிப்படுத்தாமல் மறைப்பது ஆகும் என்பதை இதனூடாக ஆதாரம் கொள்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே பிறரிடத்திலே ஒரு நல்ல நிலையை கண்டால், பொருளாதாரத்திலே அல்லது குழந்தை செல்வத்திலே அல்லது இன்னொரு விடயங்களில் நல்ல விடயங்களை கண்டால் நாம் அல்லாஹ்வின் நினைவு கூர்ந்து அவற்றுக்காக துஆ செய்ய வேண்டும். அவருக்காக பரக்கத்துக்காக துஆ செய்ய வேண்டும். உனக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக, பொருளாதாரத்திலே பரக்கத் செய்வானாக என்று அவருக்கு துஆ செய்யக்கூடிய ஒரு பண்பை வரவழைத்துக் கொள்ள வேண்டுமே அல்லாமல் பொறாமை கொள்ளக்கூடிய கீழ்த்தரமான அந்த பண்பை வரவழைத்துக் கொள்ளக்கூடாது. எனவே நல்ல செயல்கள் பிறரிடத்திலே அறிவாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், குழந்தை செல்வமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவைகளை பார்க்கின்ற போது அவற்றுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். அதிலே அபிவிருத்தியை கொடுக்க வேண்டும். பாரக்கல்லாஹு ஃபீஹா பாரக்கல்லாஹு அலைக என்ற நல்ல வார்த்தைகளை கூற வேண்டும். அன்பார்ந்தவரே, எனவே பொறாமை என்பது ஒரு நோயாக இருக்கிறது. இந்த நோயில் அனைவருக்கும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தாலும் முஃமினை பொறுத்தவரையிலே இவ்வாறான நிலைகள் வரும்போது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவன் முயற்சிக்க வேண்டும். பொறாமைப்படக்கூடிய இவ்வாறான கெட்ட செயல்கள், தீங்குகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு இஸ்லாம் காட்டக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த காலை மாலை திக்ர்களை ஓதி இது போன்ற கேவலமான எல்லா விதமான தீங்குகளை விட்டும் வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாத்தருள்வானாக.